தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மறுபடியும் சொல்றாரு, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை. ஆமா, ஏன்னா ஆதாம் சொல்லக்கூடாது என்ன மட்டும்தான் அவரை மாதிரி படிச்சாரு, உன்னை அப்படி படைக்கல சொல்லுவான். விட்டு இந்த வசனத்தை எழுதலனா என்ன சொல்லியிருப்பாருங்க, ஆதாம் என்ன மட்டும்தான் அவரை மாதிரி படிச்சார், உன்னை என்னிலிருந்து தான் படைச்சார். அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் தெளிவுபடுத்திட்டாரு, ஆணும் பெண்ணுமாக ரெண்டு பாலினத்தாரும் ரெண்டு பேரும் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுல யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை, மறந்துடாதீங்க. அவங்க தான் இப்படிலாம் செய்ய முடியும், அவங்களால தான் முடியும் நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகாரத்தோடு தேவனிடத்தில் போய் பேச முடியும். அல்லேலூயா. அதிகாரத்தோடு பேச முடியும், உங்கள் இருதயத்தை ஊற்ற முடியும், கர்த்தர் அவைகளுக்கு பதில் தர முடியும். அல்லேலூயா. ஆமா, தலைவர் ஜெபம் பண்ணா தான் நடக்கும், நாங்கெல்லாம் தலைவி என்ன பண்றது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ரெண்டு பேரையும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தா. இவங்க ஜபத்துக்கு வல்லமை, அவங்க ஜபத்துக்கு வல்லமை, அதெல்லாம் கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு தான் வல்லமை. உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்கள் ஜபத்துக்கு பதில் இம்மிடியட்டா வரும். அல்லேலூயா. இம்மிடியட்டா வரும், தொட்ட சமயத்தில் இம்மிடியட்டா பதில் வரும். அடுத்த வருஷம் 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் உருவாக்கின பூமியை நம்மை ஆளும்படியாய் சொல்லி நம்மள என்ன பண்ணாரா, ஆசீர்வதிச்சாராங்க. கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னா, இதுல இருந்து இன்னும் தெளிவா நாம் புரிஞ்சுக்க முடியும், அவரை போலவே என்னை உருவாக்கி இருக்கிறார். ஏன் அப்படி என்னை உருவாக்கணும், ஏன்னா என்னை அவர் அவ்வளோ நேசிக்கிறார், அந்த அளவுக்கு என் மேல அன்பு செலுத்துகிறார். அவர் அன்பை ஸ்டார்டிங்லேயே வெளிப்படுத்திட்டாருங்க.